அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. மதிப்புக்குரிய இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர் திருப்பூர் மாவட்டத்தின் பதிவாளர் டாக்டர் கவிதா மேடம் அவர்களே, இக்கல்லூரியின் முதல்வர் அவர்களே, இக்கல்லூரியின் இயக்குனர் அவர்களே, ஆசிரியர்களே, அலுவலர்களே, மாணவர்களே, மாணவர்களின் பெற்றோர்களே, அலுமினி எஸ்பெஷலி, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதலாவது குமரகுரு வேளாண்மை கல்லூரியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இந்த நாள் ஒரு நல்ல இனிமையான நாள். ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ணுறீங்க. அதுவும் சார் சொன்ன மாதிரி 45th ஆனுவல் டேன்றது ஒரு பெரிய விஷயம். இன்னும் அதாவது 1981 ஆரம்பித்த கல்லூரி 45 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டீங்க. இட் இஸ் அ பிக் மைல் ஸ்டோன். இன்னும் 5 இயர்ஸில் நீங்கள் பொன் விழா கோல்டன் ஜூப்ளி இயர் செலிப்ரேட் பண்ண இருக்கிறீர்கள். எனவே இந்த தருணத்தில் அனைவருக்கும், குறிப்பாக நிர்வாகத்திற்கும், ஆல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரின்சிபல், டைரக்டர்ஸ், டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் எல்லா அலுவலர்களுக்கும் என்னுடைய ஆனுவல் டே கிரீட்டிங்ஸ் அனைவருக்கும் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன். முதல்வர்கள் பேசும்பொழுது இந்த ஆண்டு அறிக்கையை பற்றி வாசித்தார்கள். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது. ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப வியப்பாகவும் இருந்தது. இந்த கல்லூரியில் இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ், இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்க்கும் பொழுது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. எனவே கல்லூரி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக மாணவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா மாணவர்களுக்காக தான் இந்த கல்லூரி இயங்கி வருகின்றது. மாணவர்கள் நிறைய அச்சீவ்மெண்ட் செய்திருக்கின்றார்கள். ஸோ அந்த வகையில் நிறையா அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறீங்க, நிறையா ரெக்கக்னிஷன்ஸ் வாங்கியிருக்கீங்க. பிளேஸ்மெண்ட் அதே மாதிரி எவ்ரி இயர். நான் யூஸ்வலாக நம்ம சக்தி பாலிடெக் காலேஜை பற்றி ரொம்ப வியப்படைவது என்னவென்றால், ஒரு முக்கியமான ஃபேக்டர் இங்கே இருக்கிற பிளேஸ்மெண்ட்டு. அந்த பிளேஸ்மெண்ட் எவ்ரி டைம் சொல்லுவாங்க, சார் எங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் பெருமையாக அந்த லிஸ்ட்டு கூட அங்கே போடுவாங்க. அந்த போர்டில் ஃபோட்டோஸோடு போட்டு அந்த லிஸ்ட்டு யூஸ்வலாக அங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அது போகும்போது வரும்போதெல்லாம் பார்ப்போம். இப்போவும் வரும்பொழுது அந்த லிஸ்ட்டு சைட்லலாம் போட்டிருந்தீங்க. ஸோ அதை பார்க்கும்பொழுது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கின்றது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். மாணவர்களுக்கு அது புரியுமான்றது தெரியவில்லை. முதல்வர்கள் அதற்காகவே இயக்குனர் அவர்களுக்கும் அந்த பிளேஸ்மெண்ட் சென்டரை பார்க்குற அந்த ஸ்டாஃப் ஸ்பெஷலாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த மாணவர்களுக்கு முக்கியமாக அது தெரியணும். இந்த பிளேஸ்மெண்ட் இட் இஸ் நாட் வெரி ஈஸி. கல்வி கற்பது கூட கொஞ்சம் எளிதாக கற்றுக் கொடுக்கலாம். பட் வேலை வாங்கி கொடுப்பது என்பது அது இந்த காலத்தில் ரொம்ப சிரமமான விஷயம். 100% பிளேஸ்மெண்ட். அதே மாதிரி நிறைய பேர் லேட்ரல் என்ட்ரியில் நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்தையும் தெரிவித்தார்கள். மை அப்ரிசியேஷன் டு ஆல் students who got placement, and my appreciation especially to all the students who are going for higher studies through lateral entry into different engineering colleges. அதுலேயும் இயக்குனர் அவர்கள் பேசும்பொழுது என்ன சொன்னார் என்றால், எங்களுடைய மாணவர்கள் அங்கே இருக்கிற லேட்ரல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜில் போய் பாடம் கற்றுக் கொடுக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இங்கே ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் சொன்னார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்பவும் பெருமையாகவும் இருக்கின்றது. எனவே தருணத்தில் மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக அந்த பாலிடெக்னிக் காலேஜஸ்லாம் எல்லாருக்குமே தெரியும், ஆரம்பிக்கப்பட்டது ஒரு திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட். அதுக்காக தான் அதுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், ப்ரையாரிட்டி தர வேண்டும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுக்காக தான் இந்த பாலிடெக்னிக் காலேஜ்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அந்த வகையில் இந்த காலேஜ் சிறப்பாக இயங்கி வருகின்றது. இந்த மாதிரி என்னென்ன பயிற்சிகள்லாம் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொன்னாங்க. ஓவர் அண்ட் அபவ் தி கரிக்குலம் அண்ட் சிலபை, அதுதான் முக்கியம். நம்ம பிரின்சிபல் வாசிக்கும் போது நிறைய பயிற்சிகளை பற்றி சொன்னார். ஸோ அந்தளவுக்கு இங்கே ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக அந்தளவுக்கு இந்த காலேஜில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு, முக்கியத்துவம் தரப்படுகின்றது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. நாங்களும் எங்களுடைய கல்லூரியிலும், குமரகுரு வேளாண்மை கல்லூரியிலும் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் தரோம். ஆஃப் லேட் ரொம்ப இல்லை, பட் எங்களுக்கு பார்த்திங்கன்னா சயின்ஸும் சொல்லித்தரணும், டெக்னாலஜியும் சொல்லித்தரணும், ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் சொல்லித்தரணும். ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுன்றது இட் இஸ் நாட் வெரி ஈஸி. ஸோ அதனால் அதை பேலன்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போது 25க்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் இயரில் ஒரு கோர்ஸ் இருக்கின்றது, அனுபவ பயிற்சி.
அந்த அனுபவ பயிற்சிகளை வந்து ஒரு 10 to 15 கோர்சஸ் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் வந்து நாங்கள் வந்து மாணவர்களுக்கு வழங்குகின்றோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பீ கீப்பிங்னு இருக்கும், காளான் வளர்ப்புன்னு இருக்கும், அந்த மாதிரி பவுல்ட்ரி மேனேஜ்மெண்ட், நர்சரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, வர்மி கம்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10 to 15 கோர்சஸ் வந்து நாங்கள் வழங்குகின்றோம். ஸோ அதில் மாணவர்கள் வந்து விருப்பத்தின் கேட்ப அவர்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 கோர்ஸ் படிப்பாங்க. அது வந்து டில் 24 அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ 25ல் வந்து சிலபஸ் மாறி என்னன்னா, ஃபைனல் இயரில் இருந்து அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் இயருக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மாணவர்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் இயரில் 25ல் என்ட்ரி ஆனாங்க. அவங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே வந்து ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து அவங்க படிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 0+2 கோர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏனென்றால் எங்களுடைய அப்பெக்ஸ் நிறுவனம், அதாவது ஐசிஏஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அவங்க தான் வந்து எங்களுக்கு அந்த கரிக்குலம் சிலபையெல்லாம் முடிவு செய்கின்றார்கள். ஸோ அவர்களுக்கு வந்து இந்த என்இபி, அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 அந்த அடிப்படையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் தரணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட் இயர்லேயே எங்களுடைய மாணவர்களுக்கு வந்து இப்பொழுது வந்து அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வந்து வழங்குகின்றோம். நாட் ஓன்லி ஃபஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர்லையும் ஒரு கோர்ஸ் இருக்குது. செகண்ட் அதுவும் பார்த்தாலும் தேர்ட் செமஸ்டர்லையும் இருக்குது, ஃபோர்த் செமஸ்டர்லையும் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கோர்ஸில் 2 வருஷம் வந்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து 4 செமஸ்டர்ஸில் வந்து இப்போ இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த பாலிடெக்னிக் காலேஜஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி உங்களுடைய கோர்சஸ்லாம் நல்லா வெரி அட்ராக்டிவ் கோர்சஸ். அதுலேயும் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்ன்ற ஒரு கோர்ஸும் வச்சுருக்கின்றீங்க. நாங்கள் எங்களுடைய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியும் பார்த்திங்கன்றால் டிப்ளமோ இருக்குது. அக்ரிகல்ச்சரில் வந்து டிப்ளமோ கோர்சஸ் 2 இயர் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம். எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அந்த 4 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்கள விட கம்பேர் பண்ணும்போது டிப்ளமோ கோர்சஸ் படிக்கிறவங்க வந்து கூடிய பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்ளமோ படித்தாங்கன்னா கண்டிப்பாக 100% பிளேஸ்மெண்ட் இருக்குது. பட் பிஎஸ்சி அக்ரி படிக்கிறவங்களுக்கு கூட அந்த உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டிப்ளமோ கோர்சஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு வேல்யூ இருக்குது. அது ஒன்று. இப்போது ஆஃப் லேட் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த இப்போ வந்து ஸ்டார்ட் அப் சிஸ்டம், ஸ்டார்ட் அப், அதே மாதிரி அதாவது பிஸ்னஸ் ஓரியன்ட் ஆக்டிவிட்டீஸு, ஆண்டர்ப்ரனியர்ஷிப், அதுக்கெல்லாம் வந்து இப்போ அதிகமாக வந்து முக்கியத்துவம் தர ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதுலேயும் இப்பொழுது பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு காம்பனண்ட், ஒரு ஃபேக்டருக்கு வந்து இப்போது ரொம்ப கவர்மெண்ட் வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்குன்றது. உங்களுக்கு தெரியுமா தெரியல, யூஸ்வலாக வந்து மக்கள் வந்து ஒரு 3 விஷயத்துக்கு மட்டும் நம்ம அதிகமாக பயப்படுவோம். வி ஃபியர் 3 திங்ஸ் இன் லைஃப். 3 விஷயத்துக்கு வந்து அதிகமாக நம்ம பயப்படுவோம். ஒன்று வந்து சாவு, டெத்து, எப்போ சாவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மரணத்தை பற்றி எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் இருக்கும். 2வது வந்து பார்த்திங்கன்னா வரி, டாக்ஸஸ் பற்றி எல்லாருக்கும் பயம் இருக்கும். மாணவர்கள் அந்த இப்போ பிரச்சனை இல்லை, மற்றபடி ஆசிரியர்கள் கேட்டோன்னா வரி, டாக்ஸஸ் எவ்வளோ வரும், இப்போது இந்த டைம் அது இந்த February மார்ச்சில் எல்லோரும் வந்து டாக்ஸஸ் போக வேண்டியிருக்கும். ஸோ எவ்வளோ வரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப பயப்படுவார்கள். 3வது விஷயத்துக்கு வந்து இப்போ வந்து உலகத்தில் வந்து அதிகமாக பயப்படுற விஷயம் என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது மாணவர்கள்? ஒன்று சொல்லிட்ட மரணம், 2வது வரி, 3வது வந்து உலக அளவில் ரொம்ப இப்போ வந்து பயப்படுறாங்க. அது உங்களை சம்மந்தப்பட்டது தான். யாராவது சொல்ல முடியுமா? மாணவர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆசிரியர்கள் சொல்லிடுவாங்க, ஈஸியாக சொல்லிடுவாங்க. மாணவர்கள் யாராவது சொல்லுங்கள், யார் எதுக்கு வந்து ரொம்ப பயப்படுறாங்க இப்போ உலகத்தில்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், தைரியமாக நின்று சொல்லுங்க பார்க்கலாம். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உலகத்தில் வந்து ரொம்ப பயப்படுறாங்க, உங்களை சம்மந்தப்பட்டது. இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு யூ. சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நானே சொல்லிடுவா. யாராவது தெரிஞ்சால் சொல்லலாம், கெஸ் ஒர்க் கூட பண்ணலாம். சொல்லுப்பா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எத்தனை பேர் யோசிச்சிங்க சொல்லுங்க பார்க்கலாம். மாணவர்கள் எத்தனை பேர் யோசிச்சிங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ வந்து அதிகமாக பயப்படுகின்றார்கள். ஒரு பாமர மக்கள் வந்து பயப்பட்டாலும் பரவாயில்ல, ஐடி ஃபீல்ட்லேயே இருக்கிறவங்க, காலங்காலமாக இருக்கிற ஐடி ஃபீல்டில் இருக்கிற பெரிய ஆட்கள், பில் கேட்ஸ், எலான் மஸ்க், சத்யா நடேலா, சுந்தர் பிச்சை, இந்த மாதிரியான ஆட்கள் வந்து
அவங்க வந்து ஏஐ தொழில்நுட்பத்துக்கு வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி உலகத்தில் வந்து இப்போ வந்து 2 விஷயத்துக்கு பயப்பட்டு இருந்தோம், இப்போ 3 விஷயமாயிருச்சு. ஏஐ வந்து இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஸ்லோவாக வந்து என்ன பண்ணுதுன்னா இப்போ வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு எல்லா விஷயத்துலையும். அது மெடிசனாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், லாவாக இருக்கட்டும். இப்போ லாவில் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு. பேப்பரில் வந்து லாஸ்ட் வீக்லாம் சில நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஏஐ மூலமாக ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க பார்த்துங்க. அதாவது சாட் ஜிபிடியில் போட்டு அந்த லா கூடிய அந்த பாயிண்ட்ஸ், லா பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இதுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து இட் இஸ் ஏஐ ஜெனரேட்டட் இப்போ. ஸோ அதை வந்து இப்போ செக் பண்ணணும், அது தப்பு. ஏஐ ஜெனரேட்டட் ஜட்ஜ்மெண்ட் வந்து அப்படியே நம்பி கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்கெல்லாம் வந்து இப்போ செக் வைக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ டாமினேஷன் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லா செக்டர்ஸ்லையும் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. எனவே இந்த தருணத்தில் வந்து அந்த ஏஐ எதுக்காக முக்கியமாக சொல்கிறேன் என்றால், மாணவர்கள் வந்து இனிமேல் வந்து நீங்கள் வந்து ரெலவெண்ட்டாக இருக்கணும். ஏதாவது ஒரு கம்பெனி போகிறீங்க, அப்ளை பண்ணுறீங்க, வேலை வேணும் அப்படின்னா அதிகமாக வந்து உங்களோட வந்து ஏஐ பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஏதாவது வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறீங்களா, ஏஐ ரிலேட்டடாக அதை ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏஐ தெரியலனா உங்களை வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும். நாட் அனதர் பர்சன் வில் ரீப்ளேஸ். அது புரிஞ்சுங்க. இன்னொருத்தரை ரீப்ளேஸ் பண்ண போகிறதில்ல, ஏஐ உங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரியான டைமில் வந்து நம்ம இயங்கிட்டு இருக்கோம். நிறையா இந்த மாதிரி ஜாப், ரொட்டீன் ஜாப்ஸ், ரிடண்டண்ட்டாக இருக்கிற வேலைகள், அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கு. அதனால் மாணவர்கள் வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ கூட நேற்று ஒரு ஹிந்துவில் ஒரு சின்ன நியூஸு, நம்ம இந்த ஏஐ ரிலேட்டட் தான். சென்னை மேலையில் வந்து 16 ஓவர் ஹெட் டேங்க்ஸில் ஸ்மார்ட் ஆட்டோமேட்டிக் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு பொருத்தியிருக்கிறாங்க. சென்னை மேலை பஞ்சாயத்தில், இது ஒன்றும் பெரிய அர்பன் சிட்டி சென்னையில் கிடையாது. சென்னை மேலையில் ஒரு பஞ்சாயத்து, அந்த ஊர் பேர் கூட வாழை நுழைய மாட்டுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிராமத்தில் வந்து ஓவர் ஹெட் டேங்க்ஸில் 16 இதில் வந்து ஸ்மார்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயந்திரத்தை வந்து பொருத்தியிருக்கிறார்கள். ஸோ அது வந்து ஃபுல்லாக ஏஐ இன்டகிரேட்டட், அதான் இன்டகிரேட்டட் வித் ஐஓடி. அதே மாதிரி ரியல் டைம் மானிட்டரிங் ஆஃப் வாட்டர் குவான்டிட்டி, வாட்டர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அதில் போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஏஐ பெனிட்ரேஷன் வந்து அந்த மாதிரி இந்த கிராம அளவுலையும் ரூரல் ஏரியாஸ்லையும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து இப்போ புகுந்து விட்டது. எனவே மாணவர்கள் வந்து அது ரெடியாக இருக்கிறீங்களா? அதான் என்னுடைய கேள்வி காலையில். ஆர் யூ ரெடி டு ஃபேஸ் திஸ் வேர்ல்ட் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையில் வந்து எதிர்கொள்கிறது, வெற்றி பெறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் வெற்றி பெறுவது இந்த காலத்தில் வந்து மிகவும் கடினமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு கூறிவிட்டு, மீண்டும் ஒரு முறை இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடத்தும் நிர்வாகத்திற்கும், ஆசிரியர்களுக்கும், கல்வி முதல்வர்களுக்கும், இயக்குநர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.